இது டெல்டானின் அன்பான வணக்கம். இது டெல்டா மண்டலத்துடைய பார்வை. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளடக்கிய மண்டலத்தை மீத்தேன் எரிவாயு திட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாலைவனமாக மாற்ற துடித்தது. கடவுளாக காட்சியளித்தார் யார்? கடந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த டெல்டா மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் பெற்றார். இந்த மண்டலத்தையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொடுத்தார். இது நாங்கள் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய பெருங்கடமையாக இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அது டெல்டா மக்களுடைய கடமை. அதே நேரம் இந்த மண்ணை முழுமையாக பாலைவனமாக ஆக்க துடித்த திமுகவை வீட்டுக்கு நிரந்தரமாக அனுப்ப வேண்டும். இது டெல்டா மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இந்த 2026 தேர்தல் பரிசளிக்க வேண்டும். திமுகவுக்கு என்ன பரிசளிக்க வேண்டும்? தோல்வியை பரிசளிக்க வேண்டும். இதுதான் நாம் உண்மையான நமக்கு அவர் செய்த முன்னாள் முதல்வருக்கு ஆற்ற வேண்டிய கடமையாக இந்த உழவர் பெருமக்கள் நிச்சயமாக செய்வார்கள்.